உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பொண்ணுக்கு என்ன கேட்காம நலங்கு நடத்தினதே தப்பு. இதுல கல்யாணத்தை வேற அவரே நடத்தலான்னு பாக்குறாரா? இப்ப எதுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க? ஒரே மேடையில 2 கல்யாணம் நடந்தா இப்ப என்ன ஆயிட போதுமா? ரேணுகா கல்யாணத்தை அவங்க பண்ணி வச்சா என் புள்ள கல்யாணத்தை எங்க நடத்துறது? அதை யோசிக்கணும்ல. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணிக்கிட்டு. மா, அதுதான் உங்க பிரச்சனைனா காலையில ஆனந்தி கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஈவினிங் ஐயா பொண்ணு கல்யாணத்தோட ரேணுகா வேலு கல்யாணத்தையும் நடத்திடுவோம். அதெல்லாம் முடியாதுங்க. என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே வீட்ல சம்பந்தம் பேசி ஒரே மேடையில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இந்த சம்பந்தத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க என்னடானா பிரிச்சு பிரிச்சு நடத்திக்கலாம்னு சொல்றீங்க. என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. மா, அமைச்சருக்கு இவர் மேல ரொம்ப பாசம்மா. இத்தனை வருஷமா சொந்த புள்ள மாதிரி வளர்த்திருக்காரு. அதனாலதான் இவர் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. என் செல்ல அம்மால கொஞ்சம் ஒத்துக்கோமா ப்ளீஸ். அடி வாங்குவ போடி. என்னால ஒத்துக்க முடியாது. மாமா ப்ளீஸ்மா, கொஞ்சம் மனசு இறங்கி வா. என் செல்ல அம்மால ப்ளீஸ்மா, எனக்காக ஒத்துக்கோ. அம்மா, அதான் ரேணு ஆசைப்படுறாள். அப்புறம் ஏன் இடம் பிடிக்கிற? அமைச்சர் வீட்டு கல்யாணத்தோட நடத்திட்டு போயிடலாம். போடா லூசு பயலே. இதுக்கு உங்க அப்பா ஒத்துக்குவாரா? அப்படியே அவர் ஒத்துக்கிட்டாலும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தா அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாத்தையும் அந்த அமைச்சர் செஞ்சு கொடுப்பாரா? ஏமா, அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனையா? அதெல்லாம் ஐயா கிட்ட சொன்னா அவர் ஏற்பாடு பண்ற போறாரு. அதுக்கு போய் அப்படியா? அப்ப சரி, அவர் இஷ்டம் போலவே பண்ணிக்கட்டும். நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, இந்த காசு பணத்துக்காகலாம் நாங்க இதை ஒத்துக்கல. எங்க பிள்ளைங்க ஆசைப்படுதேன்னு தான் ஒத்துக்கிறேன். அத புரிஞ்சுக்கோங்க. அது எப்படியோமா, நீங்க சம்மதிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. இருங்க தலைவரே, எல்லாரும் அப்படியே இருங்க. நான் ரத்னத்துக்கிட்ட பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. நான் போய் பேசிட்டு வந்தேன். வாங்க தலைவர். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி. இருடி. அம்மா வணக்கம். ஐயா, ஐயா தலைவரே. அம்மா அம்மா அமைதிமா, அமைதி. ஐயா வணக்கம் ஐயா. பதறாதீங்க. உட்காருங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. உட்காருங்க. சும்மாதான் ரத்னத்தை பாத்துட்டு போலாம்னு வந்தேன். அவர் இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா. இருக்காரு ஐயா, இருக்காரு. மாமா இருக்காரு. மாமா நீங்க உட்காருங்க. உட்கார். இருடி வரேன். மாமா. அம்மா குட்டி, இங்க வா. இங்க வா. உன் பேர் என்ன? அம்மு. மாமா. மாமா. வெரி குட். என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? ஓகே, சூப்பர். தலைவரே, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் ரத்னம். தலைவரே, வாங்க தலைவரே. என்ன திடீர்னு இப்படி சர்ப்ரைஸ்? ரத்னம், முதல்ல உட்காருப்பா. ஒரு நிமிஷம் தலைவரே. சுமதி, மாமா சீக்கிரம் போய் டீ போட்டு கொண்டு வாமா. சரிங்க மாமா. அட ரத்னம், உட்காருப்பா. இல்ல தலைவரே, அது அட முதல்ல உட்காருப்பா. தலைவரே, சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? ஏன்பா, நான்லாம் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்ல தலைவரே. இருந்தாலும் நான் வந்துதானே உங்களை பார்க்கணும். அதுதானே முறை. அட அதெல்லாம் விடுப்பா. என்னமோ புதுசா கட்சியில சேர்ந்த மாதிரி முறைகிறேன்லாம் பேசுற. நீயும் நானும் வேற வேற இல்லப்பா. சரி, அத விடு. நான் வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். தலைவரே, அதுக்கு முன்னாடி என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நல்லா. பண்ணிட்டா போச்சு. வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். வள்ளி, ரஞ்சித், சீக்கிரம் வாங்க. கீழே வாங்கப்பா. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க 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 வாங்க. இங்க பாரு, தலைவரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம் சொல்றேன். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போமா. நல்லா இருங்க, நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. நன்றி நன்றி. சரி சரிம்மா, முதல்ல உட்கார். ரொம்ப தேங்க்ஸ். உட்காரு. அது என்னன்னா ரத்னம், சாயந்தரம் நான் டெல்லிக்கு கிளம்புறேன். அங்க அனைத்து கட்சி மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும் கலந்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதனால டெல்லியில இருந்து 4 நாள் கழிச்சு தான் திரும்ப ஊருக்கு வருவேன்.
திடீர்னு சொல்லிட்டாங்க, தவிர்க்க முடியலப்பா. 4 நாள் ஆகுமா தலைவரே? கல்யாணம் இருக்கு. மாமா பேசாம இப்படி செஞ்சா என்ன? எப்படி? தலைவரே சொல்லுப்பா. நாளைக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு. அப்புறம் என்ன மாமா, தலைவருக்கு 4 மணிக்கு தானே ஃப்ளைட்டு. நம்ம பேசாம நாளைக்கு காலையிலேயே நல்ல முகூர்த்தமா பார்த்து தலைவர் தலைமையிலேயே சிம்பிளா நம்ம வீட்டிலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டா என்ன? எனக்கு கூட தம்பி சொல்றது நல்ல யோசனையா தான் தோணுது. பேசாம அப்படியே பண்ணிட்டா என்ன? தலைவர் நீங்க சொல்றீங்கன்னா நான் மறுப்பு சொல்லுவேன் ஐயா. சரிப்பா ரத்னம், அப்ப நாளை காலையிலே கல்யாணத்தை நடத்திடலாமா? சரிங்க தலைவரே. சரி ரத்னம், அப்ப நான் கிளம்புறேன். ஆ, வரேன் தம்பி. வாங்க. வரேம்மா. சரிங்க ஐயா. வள்ளி வள்ளி ஆம். வள்ளி என்ன இது? பொசுக்குன்னு நாளை காலையில கல்யாணம்னு சொல்லிட்டாரு. அதான் சித்தை, எனக்கு ஒண்ணு புரியல. ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. வள்ளி, வள்ளிமா, என்னடா அப்பா திடீர்னு காலையில கல்யாணம்னு சொன்ன உடனே பயந்துட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான் கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். ஏம்மா, உன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆனா வேற வழி இல்லம்மா. தலைவர் ஆசீர்வாதத்தோட உங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் நானும் உடனே ஒத்துக்கிட்டேன். பரவாயில்லப்பா, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. இந்தாம்மா, இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்கேன். என்னன்னு வாங்கி பாரு. என்ன யோசிக்கிற? வாங்கிக்க. வள்ளிக்காக நான் இது வரைக்கும் ஆசையா எதுவுமே வாங்கி தந்ததில்லம்மா. அதனாலதான் இந்த கல்யாணத்து மூலமா அந்த ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிக்க பார்க்கிறேன். அதனால வள்ளிக்காக ஸ்பெஷலா புடவை, நகை, தாலின்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாரு, ஏதோ கல்யாணம் சிம்பிளா வீட்டுல நடக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது. அவ அலங்காரத்துல சும்மா என் வள்ளி மகாராணி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீ ரெடி பண்ணணும். புரியுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.